Hi everyone, welcome to day 4 of learning grammar. இன்னைக்கு என்ன noun பார்க்க போறோம் அப்படின்னா abstract noun. What is abstract noun? An abstract noun refers to an idea, quality, state or concept that cannot be experienced directly through five senses. Which means ஒருத்தவங்க நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளால் அந்த ஹாப்பினஸை போய் டச் பண்ணவோ பார்க்கவோ டேஸ்ட் பண்ணவோ ஸ்மெல் பண்ணவோ ஹியர் பண்ணவோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹாப்பினஸை காட்டுங்க நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுமா? வி கேன் நாட். அண்ட் நம்ம அந்த ஹாப்பினஸை டேஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம 5 சென்சஸை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த நவுனை எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். ஜஸ்ட் வி கேன் ஃபீல் தட் ஹாப்பியாக இருக்கேன், பிரேவாக இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன், ஃப்ரீடமாக இருக்கேன். இந்த மாதிரி எந்தெந்த ஃபீலிங்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும் முடியுதோ those are called abstract noun. And here are some examples. Calm, angry, sleepy இது எல்லாமே abstract noun தான். அண்ட் நெக்ஸ்ட் நவுன் கான்க்ரீட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட் கான்க்ரீட் நவுன். அதில் நம்ம என்ன சொன்னோம்? 5 சென்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆனால் இங்கே அந்த நவுனை நம்மளால் 5 சென்சஸ் மூலயமாவும் சென்ஸ் பண்ண முடியும். see, hear, touch, smell, taste. ஃபார் எக்ஸாம்பிள் புக், என்னால் அந்த புக்கை டச் பண்ண முடியும். அப்போது அது வந்து ஒரு கான்க்ரீட் நவுன். நம்மளால் இந்த 5 சென்ஸை யூஸ் பண்ணி எந்த நவுனெல்லாம் சென்ஸ் பண்ண முடியுமோ தட் இஸ் நோன் அஸ் கான்க்ரீட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ, டாக், கேக், ஃப்ளார்ஸ் இது எல்லாமே கான்க்ரீட் நவுன். தேங்க்யூ.